السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يا أبا سفيان والله لتموتن يوما ثم لتبعثن ثم ليدخلن محسنكم الجنة ومسيئكم النار أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய நேர்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எனது நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக ஒரு புனிதமிக்க மாதமாம், மகத்தான மாதம், அல்லாஹ்விடத்திலே சங்கை மிக்க ஒரு மாதம் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக, நல்ல விடயங்களை பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்டு அவைகளை எமது வாழ்க்கையிலே அமலிலே கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு நாம் இந்த சந்தர்ப்பத்திலே பேசிக்கொண்டும் செய்மடுத்து கொண்டும் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்கள் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய கடமைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பையும், அந்த ஒவ்வொரு அமலிலும் ஒவ்வொரு சிஃபத்தையும் தன்மையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொள்வோம் என்றால், தொழுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நன்மையை வைத்திருக்கின்றான். அந்த தொழுகை விட்டுவிடுவதன் மூலமாக பாவத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இதேபோன்று ஜகாத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நன்மையை வைத்திருக்கின்றான். அந்த ஜகாத்தை விட்டு விடுவதன் மூலமாக அல்லாஹ் தீமையை, பாவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் நோன்பை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த நோன்பை நிறைவேற்றுவதன் மூலமாக நன்மை அல்லாஹ் வழங்குகின்றான், விட்டு விடுவதன் மூலமாக பாவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதையும் தாண்டி இன்னும் சில விடயங்கள் மேலதிகமாக அல்லாஹ் தஆலா இந்த நோன்புக்கு வழங்கியிருக்கின்றான். அது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பஸார் என்ற கிரந்தத்திலே, அத்தர்கீப் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன லில்லாஹி தபாரக வ தஆலா ஃபீ குல்லி யௌமின், இன்ன லில்லாஹி தபாரக வ தஆலா உத்தகாஅ ஃபீ குல்லி யௌமின், யானி ஃபீ ரமலான். ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் நரக கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்றனர். وإن لكل مسلم في كل يوم دعوة مستجابة. மேலும் ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துஆவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, கண்ணியத்துக்குரிய நேர்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமனே மற்ற அமல்களை ஒப்பிடும் பொழுது அதை செய்வதன் மூலமாக நன்மை, விட்டுவிடுவதன் மூலமாக அல்லாஹ் தீமை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த நோன்பை எடுத்துக்கொண்டால், இதை செய்வதன் மூலமாக நன்மை அல்லாஹ் தருவது மாத்திரமல்லாமல், விட்டுவிடுவதன் மூலமாக பாவத்தை தருவது மாத்திரமல்லாமல், மேலதிகமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒன்று, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பல லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முஸ்லீம்களுடைய புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ் கட்டாயமாக்கி வைத்திருக்கின்றான். இது மற்ற அமல்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. ரமலானிலே இந்த நோன்புக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஏன்? மற்ற எல்லா அமல்களை விடவும் நோன்பு என்பது ஒரு கஷ்டமான சிரமமான அமல்தான். ஏனென்று சொன்னால் அது மனித இயல்பிலே உள்ளது தான். பசித்திருப்பதும், பசித்தால் உணவு அருந்துவதும், பசித்தால் உணவு சாப்பிடுவதும், தாகித்தால் நீர் அருந்துவதும், இதே போன்று ஆசைகள், உணர்வுகள், இவைகளெல்லாம் மனிதனுக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய விடயங்கள் தான். அவைகளை கூட அவன் என்ன செய்கின்றான்? தியாகம் செய்யக்கூடிய நேரத்திலே, அவைகளை கூட அவன் விட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்புக்கு கொடுக்கக்கூடிய கூலியும் இவ்வாறு தான் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பிலே ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேரை என்ன செய்கின்றான்? நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். கடைசியாக கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கடைசி தினத்தில், ரமலான் மாதத்துடைய கடைசி தினத்தில் எப்படி ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்தானோ அதே போன்று இன்னுமொரு மடங்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். ஆக அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நரகத்துக்குரிய இந்த பாவங்களை நாம் செய்தால் அதிலிருந்து நாம் விதிவிலக்காக ஆகிவிடுவோம். நரகத்துக்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய பாவங்களை நாம் செய்வதன் மூலமாக அந்த நரக விடுதலைக்குரிய மக்களிலிருந்து நாம் விதிவிலக்காக ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும் என்றும் நாம் பார்க்கலாம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் எத்தனையோ நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள், இஸ்லாமியர்கள், எங்களை முஸ்லீம்கள் இன்று என்ன செய்கின்றார்கள்? நோன்பை விட்டவர்களாக, சர்வ சாதாரணமாக பட்ட பகலிலே சாப்பிடக்கூடியவர்களாகவும், உண்ணக்கூடியவர்களாகவும், அருந்தக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள்? நோன்புதான் பிடிக்கின்றார்கள். நோன்பை பிடித்துவிட்டு நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீண் களியாட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள், சூதான விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள், மார்க்கத்துக்கு முரணான செயல்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இதன் மூலமாக, அந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய எந்த பலனையும் அடைந்து கொள்ள முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய நேர்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நரக விடுதலை என்று சொல்கின்றோமே, இந்த நரகத்தை பற்றி சற்று நாம் ஆராய வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கின்றான் என்று. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், ரமலான் மாதத்துடைய ஆரம்ப 10 இது ரஹ்மத்துடைய 10ஆக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் சொரியப்படக்கூடிய ஒரு கட்டமாக, ஒரு பகுதியாக இருக்கின்றது என்று கூறினார்கள். இரண்டாவது பகுதி, அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி, உஸத்துஹு மக்ஃபிரா, நடுப்பகுதி பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். மேலும் கடைசியாக சொன்னார்கள், வஆஹிருஹு இத்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய பகுதி என்று சொன்னார்கள். எனவே அந்த நரகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுதுதான் நாங்கள் என்ன செய்வோம்? அடிக்கடி அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவோம். நரகமே ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் மேலாக அந்த நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றது என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இதுபோன்று ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், பெரும் மலக்குமார்கள் கூட ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய வானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் அனைவரும் இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அந்த நரக நெருப்புக்கும் இந்த உலக நெருப்புக்கும் உரிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே ஒரு இடத்திலே கூறுகின்றான், அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அதாவது உடம்பிலுடைய ஒரு பகுதியிலே அந்த நரக நெருப்பு பட்டுவிட்டால் அது டிரெக்டாக நேரடியாக ஹார்ட்டை தாக்குகின்றது, இதயத்தை தாக்குகின்றது. உலக நெருப்பை பார்க்கலாம், அந்த நெருப்பு உடம்பிலே ஏதோ ஒரு பகுதியிலே பட்டுவிட்டால் அது அந்த இடத்தை மாத்திரம் அது நோவினை தரக்கூடியதாக, ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடியதாக அது மாறிவிடுகின்றது. ஆனால் ஆகிரத்துடைய அந்த நரகத்துடைய நெருப்பு இருக்கின்றது, அது உடம்பிலே ஏதேனும் ஒரு பகுதியிலே பட்டுவிட்டால் தத்தலிஉ அலல் அஃஇதா, இதயங்களின் பக்கம் அது ஊடுருவி செல்கின்றது, பாய்ந்து சென்று அது இதயத்தை துண்டு துண்டாக ஆக்கி ஹத்தா யஹ்ருஜ மின் துபரிஹி, அந்த இதயம் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு அது பின் துவாரத்தினால் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பையும் உலக நெருப்பையும் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய விதத்திலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா உபயோகிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டும் காத்துக்கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்திலே எரிக்கப்படக்கூடிய விடயம் எது தெரியுமா? விறகாக பயன்படுத்தக்கூடியது எது தெரியுமா? வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அன்னாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது சகோதரர்களே, நேர்களே, உலகத்திலே நாம் பார்க்கலாம், உலகத்தில் காய்ந்த விறகுகள் எரிந்து சாம்பலாகுவதை பார்க்கலாம். மற்ற பலகைகள், கட்டைகள், இதே போன்று பேப்பர்கள், இது போன்றவைகள் எரிந்து சாம்பலாகுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இது போன்று கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாகுவதை பார்த்திருக்கலாம். ஆனால் பெரும் பெரும் கற்பாறைகள் எரிந்து சாம்பலாகுவதை நாம் பார்த்ததுமில்லை, கேள்விப்பட்டதுமில்லை. நரகத்திலே விறகாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பெரும் பெரும் பாராம் கற்கள், மலைகளெல்லாம் எரிந்து சாம்பலாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கம் அந்த நெருப்புக்கு இருக்கின்றது என்றால் அந்த நெருப்புடைய அந்த கொடூரம், அந்த சுடர், அதோடைய பவர், அதோடைய சக்தி எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, கற்கள் எரிந்து சாம்பலாகின்றது. அடுத்தது, அது உடம்பில் ஏதோ ஒரு கோணத்திலே பட்ட சமயத்திலே டிரெக்டாக அது ஹார்ட்டை தாக்குகின்றது. ஆகும், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய குடல்கள் உள்ள அவயங்களை அது துண்டித்து ஹத்தா யஹ்ருஜ மின் துபுரிஹி, பின் துவாரத்தினால் வெளியாகின்றது என்ற ஒரு ரிவாயத்தின் படிக்கும். மற்றொரு ரிவாயத்தின் படிக்கு மின் மஹ்ரஜி கதமைஹி, முட்டங்காலுடைய சிரட்டைகளை கலட்டி கொண்டு அது வெளியாகின்றது. இது சொல்வது இலகுவாக இருக்கின்றது. சற்று சிந்தித்து பார்ப்போம். நிதர்சனமான ஒரு நிலை எமக்கு ஏற்பட்டால் சகோதரர்களே, அது எம்முடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கும்? இதை விடவும் பன்மடங்கு கொடூரமான நெருப்பு. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரக நெருப்பை பற்றி ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வர்ணிக்கின்றார்கள். ஏன் அராக்க முத்தகையிரல் லவுன், ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், வஹி கொண்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள் நீண்ட நாளுக்கு பின்னால் சமூகம் அளித்திருக்கின்றீர்கள், எனக்கு முன் காட்சி அளித்திருக்கின்றீர்கள். இன்று நான் உங்களுடைய முகத்தை பார்க்கின்றேன். அராக்க முத்தகையிரல் லவுன், அராக்க முத்தகையிரல் லவுன், உங்களுடைய முகத்துடைய நிறம் மாறி இருக்கின்றது, மஞ்சளித்து போயிருக்கின்றது. என்ன காரணம் என்று ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இன்று எனக்கு நரகத்தை காட்டினான் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், சிஃப்லியன் நார், நரகத்தை பற்றி எனக்கு விவரியுங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக விவரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதில் சொன்னார்கள், ஊகித அலன்னாரி அல் ஃபசனத்தின் ஹத்தஹ் மர்ரத், அல்லாஹு தாலா நரக நெருப்பை 1000 வருடம் எரித்தான், 1000 வருடம் எரித்தான், அல்லது 1000 வருடங்கள் நரக நெருப்பு எரிக்கப்பட்டது. அது கடைசியாக 1000 வருடங்களுக்கு பின்னால் அது சிவப்பு நிறமாக மாறியது. ثم أوقد عليها 1000 سنة حتى بيضت,
மீண்டும் அல்லாஹ் தஆலா 1000 வருஷம் அந்த நரக நெருப்பை எரித்தான். அது வெண்ணிறமாக மாறிவிட்டது. ثم اوقد عليها الف سنه حتى اسودت. பின்பு 1000 வருடம் அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை எரித்தான். அது கருப்பு நிறமாக மாறிவிட்டது. فهي سوداء مظلمه. தற்போது அந்த நரக நெருப்பு இருக்கின்றது, அது கருப்பு நிறம் கொண்டதாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் இருக்கின்றது என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ், இவ்வளவு ஆச்சரியமானதா? கருப்பு நிறத்தில் வேறு இருக்கின்றது, அது இருள் சூழ்ந்தும் வேறு இருக்கின்றது என்றால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மேலும் சொன்னார்கள், லவ் அன்ன சௌபம் மின் சியாபில் குஃபார் أُلِّكَ بَيْنَ السَّمَاءِ وَالْأَرْضِ لَمَاتَ مَنْ فِي الْأَرْضِ كُلُّهُم جَمِيعًا مِنْ شِدَّةِ حَرِّهِ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லவ் அன்ன சௌபம் மின் சியாபில் குஃபார், ஒரு அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய ஒரு காஃபிருடைய ஒரு ஆடை நரகத்திலிருந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காஃபிருடைய ஆடையை கலற்றி வானத்திலே கொளுகிவிட்டால் அந்த ஆடையை உலக மக்கள் பார்த்தால், உல்லிக பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே அந்த குஃபார்கள் ஒருவருடைய ஆடை கொளுகி வைக்கப்பட்டால், அந்த சூட்டின் காரணமாக, அந்த துருநாற்றத்தின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பிடங்களும் செத்து மடிந்து விடும் என்று கூறினார்கள். மேலும் சொன்னார்கள், அந்த நரக நெருப்பிலே لو أن ثقب عبرة فتح من جهنم لمات من في الأرض كلهم جميعا من شدة حره. அது மாத்திரமல்லாமல் ஒரு ஊசூரிய ஓட்டை பிரமாணம் அளவு நரகத்திலிருந்து நெருப்பு வெளியாகி உலகத்தின் பக்கம் வந்தால், இந்த நெருப்பை உலக மக்கள் அந்த சூட்டை அனுபவிப்பார்கள் என்றால், அந்த சூட்டின் காரணமாக, அந்த சுடரின் காரணமாக அனைத்து படைப்பிடங்களும் செத்து மடிந்துவிடும். மலைகள் தூளாக ஆகி அனைத்து மலைகளும் அது மண்ணாக ஆகி மண்ணாக சேர்ந்து சங்கமமாகிவிடும் என்று கூறினார்கள். அது மாத்திரமல்ல, லவ் அன்ன ஹாசினம் மின் ஹசினத்தி ஜஹன்னம் لبرز إلى أهل الدنيا لمات من في الأرض كلهم جميعا من قبه وجهه وبنته. நரகத்துடைய அதிகாரிகளில் ஒருவர், நரகத்தில் மக்களை அடித்து வேதனை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளில் ஒரு அதிகாரி நரகத்திலிருந்து தலையெடுத்து போட்டு உலகத்தின் பக்கம் பார்த்தால், உலக மக்களை பார்த்தால், அவருடைய அந்த முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த துருநாட்டத்தின் காரணமாக, அந்த பயங்கரத்தின் அந்த அகோரத்தின் காரணமாக, அந்த ஜாடைகளுடைய அந்த தோற்றம், அந்த பயங்கரமான கண்களுடைய அந்த தோற்றத்தின் காரணமாக இதை கண்டு பயந்து அனைத்து மனிதர்களும் செத்து மடிந்து விடுவார்கள், அனைத்து ஜீவராசிகளும் செத்து மடிந்து விடும் என்று கூறினார்கள். இவ்வாறு கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பயங்கரமான ஒரு தண்டனை அல்லாஹ் யாருக்கு வைத்திருக்கின்றான். இதை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் வைத்திருக்கின்றான். எனவேதான் அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா 8 சுவர்க்கத்தையும் 7 நரகத்தையும் படைத்திருக்கின்றான் என்று. ஒன்று சொன்னார்கள், லகா என்று ஒரு நரகம் இருக்கின்றது, அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா யஹூதிகளுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் என்று. இன்னும் ஒன்று ஹொத்தமா என்ற ஒரு நரகம் இருக்கின்றது, அதை நசாராக்கள் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதே போன்று சக்கர் என்ற ஒரு நரகம் இருக்கின்றது, மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். சயீர் என்ற ஒரு நரகம் இருக்கின்றது, நாஸ்திகர்கள் உலகத்தில் தெய்வமே கிடையாது, எல்லாம் இயற்கை என்று வாதிடுகின்றார்களே, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதே போன்று ஜஹீம் என்ற ஒரு நரகத்தை அல்லாஹ் சிலை வணங்கிகளுக்காக வேண்டி, முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அதே போன்று ஹாவியா என்ற ஒரு நரகம் முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அதே போன்று ஜஹன்னம் என்ற நரகம் முஸ்லீம்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். நரகத்திலே ஆக அடியிலே இருக்கக்கூடிய நரகம்தான் ஹாவியா என்ற நரகம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நயவஞ்சகர்கள் நரகத்துடைய ஆக அடித்தளத்திலே இருப்பார்கள் என்று பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒன்றுக்கு மேலால் ஒன்றன் பின்
ஒன்றுக்கு மேலால் ஒன்றன் மின் மேலால் என்று ஒன்றுக்கு மேலால் வந்து ஆக மேல்மட்டத்திலே ஒரு நரகம் இருக்கின்றது, ஜஹன்னம் என்ற நரகம். அதிலே முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள், தொழுகையை விட்டவர்கள் அந்த நரகத்திலே நுழைவார்கள். முஸ்லீம்களாக இருந்து நோன்பை விட்டவர்கள் அந்த ஜஹன்னத்திலே செல்வார்கள். அதே போன்று முஸ்லீம்களாக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்தவர்கள், மது அருந்தியவர்கள், பிறருடைய குறையை பேசி தெரிந்தவர்கள், பிறருடைய மானத்தை மானகம்பப்படுத்தியவர்கள், இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமைகளை சீர்குலைத்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், அட்டூழியம் செய்தவர்கள், உலகத்திலே பெருமை அடித்தவர்கள், பாவத்தை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சகோதரர்களே, நேர்களே, அந்த பாவங்களில் ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்கள் ஜஹன்னம் என்ற நரகத்திலே நுழைவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே ஒரு இடத்திலே கூறுகின்றான், யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேள்வியாக கேட்கின்றான், நாளை கியாமத்துடைய நாளையிலே பாவம் செய்த முஸ்லீம்களை அந்த ஜஹன்னம் என்ற நரகத்திலே நிரப்பிவிட்டு அந்த நரகத்திலே நாம் கேட்போம், ஹலிம் தலஅதி, ஏ நரகமே நீ நிறைந்து விட்டாயா, போதுமா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஹல் மின் மஸீத், இன்னும் மேலதிகமாக இருந்தால் தாயா அல்லாஹ் என்று அந்த ஜஹன்னம் என்ற நரகம் பாவம் செய்த முஸ்லீம்களை அல்லாஹ் இடத்திலே கேட்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் குர்ஆனிலே கூறுகின்றான், அந்த ஜஹன்னம் என்ற நரகத்திலே லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன் வ மின் ஃபௌகிஹிம் கவாஷ் குத்திஅத் லஹும் ஸியாபும் மின் நார், நெருப்பிலான ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். உலகத்தில் இந்த நூல் பஞ்சியினால் ஒவ்வொரு மெட்டீரியலில் தனிப்பமான மெல்லிய மெட்டீரியல்களில் இன்றைக்கு ஆடை அணிகிறாங்க. நரகத்தில் அந்த ஜஹன்னம் என்ற நரகத்தில் பாவம் செய்த முஸ்லீம்களா அவர்களுக்கு நெருப்பினால் தாரினால் செய்யப்பட்ட நெருப்பினால் பின்னப்பட்ட ஆடை அணிவிக்கப்படும். சராபீலுஹும் மின் கத்திரான், நெருப்பினால் பின்னப்பட்ட கால் சட்டை, ட்ரௌசர்கள், பெயிண்ட்டுகள் அணிவிக்கப்படும். தக்ஷா வுஜூஹகும் அன்னார், நெருப்பு தொப்பி போன்று முகத்தை சூழ்ந்து கொள்ளும். லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன் வ மின் ஃபௌகிஹிம் கவாஷ், ஜஹன்னம் என்ற நரகத்தில் நெருப்பு கட்டில்கள் அவர்கள் படுக்க வைக்கப்படுவார்கள். அவர்களை உறங்குவதற்காக உறக்கம் வராது, மாற்றமாக அவர்களை எரிப்பதற்காக நெருப்பு கட்டில்களில் அவர்களை வளத்தாட்டப்படும். அவர்களை வளத்தாட்டி அவர்களை படுக்க வைத்து நெருப்பு போர்வைகளால் போர்த்தப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, நெருப்பை தான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டிலாகவும் போர்வையாகவும் அறையாகவும் நாரன் அஹாத்தபிகும் சுராதிக்குஹா, நெருப்பு அறைகளிலே இருப்பார்கள். அந்த நெருப்பு அறைகளிலே ஃபி அமதிம் முமத்ததா, நெருப்பு தூண்களுக்கு கீழால் இருப்பார்கள். சோதனைகளும் கஷ்டங்களும் வரும். ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா, அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கிடு என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இஹ்ஸஉ ஃபீஹா, மாலிக்கே இந்த நரகத்துக்கு பூட்டு போட்டுடுங்க. வலா துகல்லிமூன், பாவிகளே நீங்கள் என்னுடன் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுவான். என்றால் எவ்வளவு கஷ்டம் சகோதரர்களே. நரகம் என்பது ஒரு சாதாரணமல்ல. வாயால் கூறும் பொழுது வாய் கூசுகின்றது, காதால் கேட்கும் பொழுது காது கூசுகின்றது என்றால் இந்த உடம்பை அல்லாஹ் நரகத்துக்கு இரையாக எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த உடம்பை அல்லாஹ் ஆக்கிவிட்டால் நாம் என்ன செய்வது சகோதரர்களே? பணத்தால், ஆட்சியால், அதிகாரத்தால் ஈடு கொடுக்க முடியாத அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும். எனவே இதோ இந்த ரமலான் எங்களை விட்டும் கழிவதற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் அல்லாஹ் இடத்திலே அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு தேடுவோம். இன்றைய காலகட்டத்திலே இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த பயங்கரமான நோயினால் நாளுக்கு நாள் சமூகங்கள் முழு உலகத்திலேயும் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே இந்த பயங்கரமான நோயை விட்டு அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு நிவர்த்தியான நிலைமையை எங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு சுபீட்சமான நிலைமை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போன்று எங்கள் அனைவருடைய துஆக்களையும் நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இரா வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் மறுப்பார்.
அருள்பாலிப்பானாக. யா அல்லாஹ் ஷங்கல் ரஹ்மானே, புனித மிக்க இந்த ரமலான் மாதத்திலே இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய பெற்றோர்களில் உற்றார் உறவினர்களில் எவர்களெல்லாம் மரணித்து மன்னருடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் நோற்று நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய இரா வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் தாங்க முடியாத சோதனைகளை யா அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தினாத யா அல்லாஹ் இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த பயங்கரமான யா அல்லாஹ் இந்த சோதனையை, இந்த நோயை விட்டும் யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டையும் இதே போன்று மற்ற நாடுகளையும் அனைத்து பல்லின மக்களையும் யா அல்லாஹ் பாதுகாத்து விடுவாயாக. ஒவ்வொரு உயிரும் யா அல்லாஹ் பெருமதியானது யா அல்லாஹ். என்று வீணாக அநியாயமாக யா அல்லாஹ் அந்த உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். இந்த நிலைமையிலிருந்து யா அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாத்து, நம்முடைய நாட்டை பாதுகாத்து, மற்ற நாடுகளையும் பாதுகாத்து, ஒவ்வொரு இனத்தையும் யா அல்லாஹ் பாதுகாத்து, அனைத்து இன மக்களையும் யா அல்லாஹ் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக, சுபீட்சமாக வாழ்வதற்கும் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு உட்பட்டவர்களாக எங்களை மாக்கி, எங்களில் மரணித்த எங்களுடைய மாதா பிதாக்கள் அவர்களை மாக்கி யா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே நீ புரிந்து கொண்ட நிலைமையிலே யா அல்லாஹ் எங்களை மேலான சூனத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சாலிஹீன்கள் முத்தகீன்கள் உன்னுடைய இறை நேசர்களுடன் வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.